தனது கணவரோடு சென்று இயக்குனர் பி என் ரெட்டியை சந்தித்தார் ஜானகி. சினிமா வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் ஒத்துவராது. நீ சினிமாவில் சேருவதை நான் விரும்பவில்லை என்று கூறியிருக்கின்றார் இயக்குனர் பி என் ரெட்டி. சினிமா மீது ஆர்வமோ அல்லது மோகமோ எனக்கு இல்லை. ஒரு காலத்தில் இருந்தது. அந்த மோகம் எல்லாம் எப்போதோ செத்துவிட்டது. இப்போது என் வாழ்க்கையை நடத்த வாழ்க்கை பிரச்சனைகளை சமாளிக்க சினிமாவை தேடி வந்திருக்கின்றேன். எனக்கு நீங்கள் உதவி செய்தே ஆக வேண்டும் என்ற தனது விருப்பத்தை தீர்க்கமாக அவரிடம் எடுத்துச் சொன்னார் ஜானகி. பின்னர் இயக்குனர் பி என் ரெட்டி தனது தம்பி நாகரெட்டியிடம் சொல்ல, இயக்குனர் எல் வி பிரசாத் இயக்கத்தில் உருவான சவுக்கார் தெலுங்கு திரைப்படத்தில் நாயகியாக நடிக்கும் வாய்ப்பு ஜானகிக்கு கிடைத்து நாயகியானார். படம் பிரமாதமான வெற்றியைப் பெற வெறும் ஜானகியாய் இருந்த இவர் அன்றிலிருந்து சவுக்கார் ஜானகியானார். ஒரு குழந்தைக்கு தாயான பிறகு சினிமா வாய்ப்பு தேடி அதன் பின் தென்னிந்திய மற்றும் ஹிந்தி மொழிகளில் 400 படங்களில் நடித்து உச்சம் தொட்ட ஒரே திரை ஆளுமை இந்த காவிய தலைவி சவுக்கார் ஜானகி மட்டுமே.